السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إذا تتلى عليهم آيات الرحمن خروا سجدا وبكيا. قال النبي صلى الله عليه وسلم: خير الكلام كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم. صدق الله العظيم وصدق النبي الكريم. ربي أوزعني أن أشكر نعمتك التي أنعمت علي. اللهم اغفر شيوخنا ولجميع الحاضرين برحمتك يا أرحم الراحمين. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, துவக்கமாக நான் ஓதி காட்டிய வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த அடியார்கள் இவர்களிடத்திலே ரஹ்மானுடைய வசனங்கள் ஓதி காட்டப்பட்டால் சஜிதா செய்தவர்களாகவும் அழுதவர்களாகவும் இருப்பார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்கிறார். இறைவசனங்களை கேட்டால் அழுவது என்பது ஒரு நல்ல இறை நம்பிக்கையாளருடைய பண்புகளில் ஒன்று. நாம் சமுதாயத்தில் ஆண்கள் அழக்கூடாது என்று சொல்லி வளர்க்கப்பட்டிருக்கிறோம். ஆணுக்கும் பெண்ணுக்கும் அழுகை என்பது பொதுவானது. அழுதால் மனபாரம் குறையும் என்று இன்றைக்கு கண்டறிந்திருக்கிறார்கள். பிரார்த்தனையிலே அழுகை என்பது விரும்பத்தக்கது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்யும் போது உள்ள அச்சத்தோடும் உருக்கத்தோடும் பணிவோடும் பாவனையோடும் அழுவது போன்ற பாவனையோடும் துஆ செய்ய வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். பிரார்த்தனையில் அழ வேண்டும். அழுகை வராவிட்டால் அழுவது போல பாவனையிலே நாம் ஆண்டவரிடத்திலே கேட்க வேண்டும் என்கிற நடைமுறையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அழுகை என்பது உண்மை உணரும் சமயத்தில் ஏற்படும். சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சபையில் இருக்கும் போது இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் என்கிற இந்த அத்தியாயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காட்டுகிறார்கள். இந்த அத்தியாயத்தை கேட்டதும் எல்லா சஹாபாக்களும் மகிழ்ச்சி அடைகிறார்கள். ஆனால் சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மட்டும் அழுகிறார்கள். சஹாபாக்கள் எல்லாம் நினைத்துக் கொள்ளுகிறார்கள், இந்த பெரியவருக்கு வேறு வேலை இல்லை, எப்போ கேட்டாலும் எதை கேட்டாலும் உடனே அழுது தீர்த்து விடுகிறார் என்று அவர்கள் குறைபட்டு கொண்டார்கள். ஆனால் அப்படி அல்ல. இந்த இறைவசனம் என்பது, இந்த அத்தியாயம் என்பது வெளிப்படையிலே சுபிட்சமான நல்ல செய்திகளை கொண்டிருந்தாலும் இதை ஆழமாக யோசிக்கிற போது வருத்தமான செய்தி உள்ளே ஒளிந்திருக்கிறது. அப்படி ஒளிந்திருக்கிற செய்தியை சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு உணர்ந்து கொண்ட காரணத்தினால்தான் அவர்களுக்கு அழுகை ஏற்பட்டது. இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் என்கிற அந்த அத்தியாயத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லுகிறான், அல்லாஹ்விடமிருந்து உதவி வந்து விட்டால் மக்கள் கூட்டம் கூட்டமாக நுழைவார்கள் இந்த தீனுல் இஸ்லாத்திலே என்று சொல்கிறார். இது ஒரு மகிழ்ச்சியான நல்ல செய்தி தான். எனவே இந்த நல்ல செய்தியை கேட்கிற ஏனைய சஹாபாக்கள் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிற வேளையிலே வித்தியாசமாக சிந்தித்தார்கள் சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து விட்டார்கள் என்று சொன்னால், இறைவனுடைய உதவி கிடைத்து விட்டது என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த நோக்கத்திற்காக அனுப்பப்பட்டார்கள் அந்த நோக்கம் நிறைவடைந்து விட்டது என்றுதானே அர்த்தம். அப்படி நிறைவடைந்து விட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகை விட்டு சென்று விடுவார்களே, அவருடைய மரணம் வந்து விடுமே என்று நினைத்தார்கள். எனவேதான் சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுதார்கள். இதுபோல இன்னொரு சமயத்திலும் அழுதார்கள். ஒரு வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா முஃமின்களுடைய உயிர்களையும் பொருட்களையும் வாங்கி கொண்டு அதற்கு பகரமாக சொர்க்கத்தை அளிப்பேன் என்று சொல்லும் போது முஃமின்களுக்கு சொர்க்கம் கிடைக்கிறது என்றுதான் மற்ற சஹாபாக்கள் பார்த்தார்கள், சந்தோஷப்பட்டார்கள். ஆனா சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்படி யோசித்தார்கள், நாம் ஒரு கடைக்கு செல்லுகிறோம், ஒரு பொருள் வாங்க செல்லுகிறோம், பொருளை வாங்கிவிட்டு பணம் கொடுக்கும் போது அந்த பணம் செல்லா காசாக இருந்தால் அந்த பொருளை நம்மால் வாங்க முடியாது. அதுபோல நாம் மறுமையில எடுத்து செல்லுகிற நம்முடைய தொழுகை உள்ளிட்ட வணக்கங்கள் இஹ்லாஸாக இல்லாவிட்டால், அந்த வணக்கங்கள் செல்லுபடியாக ஆகாவிட்டால் நமக்கு கொடுக்கப்படுகிற அந்த சொர்க்கம் திரும்ப பெற்றுக்கொள்ளப்படுமே, அந்த வியாபாரம் சரியாகாமல் போய்விடுமே என்று நினைத்து
சையத்னா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுதார்கள் என்று வரலாறு சொல்லுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை வேறொருவர் திருக்குரான் ஓத கேட்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். அந்த நேரத்திலே இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே குரானை ஓத சொன்னார்கள். குரானை ஓத சொல்லிவிட்டு கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். வஜிஹ்னா அலா ஹாவுலாயி ஷஹீதா வஜிஹ்னா பிக்க அலா ஹாவுலாயி ஷஹீதா என்கிற இந்த வசனம் வருகிற போது ஹஸ்புக்கல் ஆன், இதுவரைக்கும் ஓதியது போதும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். குனிந்த நிலையில் ஓதிக்கொண்டிருந்த சையத்னா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சையத்னா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நிமிர்ந்து பார்த்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருந்தார். காரணம் கேட்கிற போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்திலே சொல்லுகிறான், வஜினா பிக அலா ஹாவுலாய் ஷஹீதா, இந்த சமுதாயத்திற்கு எதிராக உம்மை சாட்சியாக நான் கொண்டு வருவேன் என்று சொல்லுகிறார். சொந்த சமுதாயத்திற்கு எதிராகவே நான் சாட்சி சொல்ல வேண்டிய அவலநிலை ஏற்படுமே என்று நான் எண்ணுகிறேன், நினைக்கிறேன். அதனால் எனக்கு அழுகை வந்து விட்டது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதுபோல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய பேர குழந்தை ஒரு நேரத்தில் இறக்கும் தருவாயிலே இருக்கிறது. அது நபியுடைய மடியிலே கிடத்தப்பட்டிருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தாங்க முடியாமல் அழுதார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் அழக்கூடாது என்று சொன்னீர்களே, நீங்களே அழுகிறீர்கள் என்று கேட்டபோது, இது அன்பினுடைய வெளிப்பாடு, நான் சத்தமாகத்தான் அழக்கூடாது என்று சொன்னேன் என்று சொன்னார்கள். எனவே அழுகையை பொறுத்த மட்டிலே பல வகையான அழுகை இருக்கிறது. உண்மை உணர்ந்து அழக்கூடிய அழுகை இருக்கிறது, ஆனந்தத்தால் வரக்கூடிய அழுகை இருக்கிறது, பிரிவால் வரக்கூடிய அழுகை இருக்கிறது. மௌனமாக அழக்கூடிய இந்த அழுகைகள் வரவேற்கப்படக்கூடியது. சொல்ல போனால் இந்த அழுகையினால் ஏற்படக்கூடிய கண்ணீர் இருக்கிறதே, அது நரகத்தினுடைய நெருப்பை அணைத்து விடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே இறை வசனங்களை கேட்கிற போது, உண்மையை உணர்கிற போது, யாராவது அழுதால் அதை நாம் குறை சொல்லக்கூடாது. குறிப்பாக ஆண்கள் அழுதால் குறை சொல்லக்கூடாது. ஆண்களோ பெண்களோ உண்மை உணரும் சந்தர்ப்பத்தில், இறைவசனங்களை கேட்கும் சந்தர்ப்பத்தில், பிரார்த்தனை செய்யும் சமயத்தில் அந்த வரக்கூடிய அந்த அழுகை உண்மையில் வரவேற்கத்தக்கது. அந்த கண்ணீர் மதிப்பு மிக்கது. எனவே இவற்றை உணர்ந்து நாம் வாழ வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தேவையான நேரங்களிலே இறை சந்நிதியிலே கண்ணீர் சிந்தக்கூடிய வாய்ப்பை நமக்கு வழங்குவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.